நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக அந்த அற்புதத்தின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புகிறோம். அதை பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊழியத்துக்காக நீங்கள் நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த டிவி மூலமாக ஜோஸ்வா டிவி மூலமாக ஒளிபரப்புகிற ஜோஸ்வா டிவிக்காகவும் அங்கே ஒளிபரப்புகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு முன்பாக நம்ம ஒரு விசை கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த யோஸ்வா டிவியிலே அன்றே மாலை புதன்கிழமை மாலையில் 6:30 மணிக்கு ஒளிபரப்புகிற அன்றே இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிற அது மூலமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அன்றே ஜனங்களுடைய குடும்பத்துகளை கடந்து சொல்லட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உம்முடைய கிருபை கடந்து சொல்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க, இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அற்புதத்தின் மூலமாய் பேசுகிற வார்த்தை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு பற்றி கொண்டீர் என்று சொல்கிறார். இதோ உனக்கு முன்பாக திறனுமே, ஆமே, சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் உனக்கு சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன்னை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். பற்றிக்கொள் என்று சொல்கிறார். ஒருவனும் நம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றீர் என்று சொல்கிறார். பற்றீர். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை ஒருவனுக்கும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றீர் என்று சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான், உன்னை உருவாக்குறவன் நான். உன் தாயினுடைய கருவிலை உன்னை உருவாக்குறதுக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் பேரை சொல்லி நான் அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றிக்கொள். நான் சீக்கிரமாய் வருகிறேன். 5 தாளந்துகளை கொடுத்தவன், ஆமே, அது 2 மடங்காய் கொடுத்தா. 4 தாளந்துகளே 2 மடங்காய் கொடுத்தான். 2 கொடுத்தவனுக்கு அது 2 மடங்காய் கொடுத்தான். 1 கொடுத்தவனுக்கு அவன் மண் தரையிலே புதைச்சி வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இன்னைக்கு நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆத்துமா சரீரத்தில் நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை நம்ம என்ன செய்யல? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சாட்சி சொல்லலை. 10 குஷ்டரோகி வந்தாங்க ஆண்டவரிடத்தில் சுகம் பெறுவதற்கு. ஆனால் 10 குஷ்டரோகியும் சுகம் பெற்று கொண்டு போனாங்க. ஆனால் ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் அவர் இடத்துல வந்து சொன்னான், நான் சுஸ்தமாகனேன். அப்படிப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றிக்கொள். ஊழியக்காரர் அம்மாமார்களே, எனக்கு நிறைய தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு நிறைய கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் ஜெப கூடாரங்களை வைத்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இந்த கூடாரத்துக்களை வந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்லது. நாங்கள் சபை வைத்திருக்கிறோம். 100கணக்கானவர்கள் வந்து இங்கே சபைக்கு வந்திருக்கிறாங்க. நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு. ஆவிக்குரிய பெருமையிலே போகக்கூடாது, ஆவிக்குரிய சுயத்திலே போகக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் உண்மையும் உத்தமமாய் செய்யணும் ஐயா என்று சொல்லி நம்ம செய்வோமானால், அர்ப்பணிப்போடு கூட செய்வோமானால், உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய ஊழியத்தை இருந்தாலும், ஆனால் வேறொரு ஊழியக்காரர் நம்மளை கூப்பிடுகிறாங்க, ஒரு சபையில் இல்லை ஒரு ஜெப வீடுகளில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கூப்பிடுறாங்க. நம்மளுடைய ஊழியத்தை விட்டுட்டு அவர்களோடு கூட நம்ம போய் ஊழியம் செய்கிறோம். அதுதான் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு. ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நடந்த சம்பவம். அவர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் காலை 10 மணியிலேருந்து 1 மணி வரை உபவாச கூட்டத்தை நடத்துவார். அங்கே பிசாசு பிடித்திருந்தவங்க, விழுசுனியினால் கட்டப்பட்டிருக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க, நோயோடு வருவாங்க. அங்கே சுகம் பளிக்கிற வல்லமை அங்கே இறங்கும். அநேகருக்கு சுகத்தை கொடுக்குற மகிமை அந்த ஆண்டவர் அந்த இடத்துல அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாய் நடந்து கொண்டிருந்திருக்கிற ஊழியா நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், நீங்கள் என்னுடைய சர்ச்சைக்கு நீங்கள் வரணும். அதே செவ்வாய்க்கிழமையில் கூப்பிட்டாங்க. அவர் பார்த்தாரு, இந்த ஊழியக்காரர், இந்த சர்ச்சை பெரிய சர்ச்சையாக இருக்கிறது, ஜனங்கள் நிறைய வருவாங்க, காணிக்கை நிறைய கொடுப்பாங்க என்று சொல்லி அவங்களுடைய ஊழியத்தை தடை பண்ணிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஜனங்கள் வருகிற ஜனங்களுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் வைத்து விடுவோம் என்று சொல்லிட்டு அங்கே வேறு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டான். அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டதுக்கு பாருங்க நடந்தது என்ன? அந்த காய்ச்சல் குடிரமான காய்ச்சலாகி மாறிவிட்டது. அவர் காய்ச்சல் என்று சொல்லி சும்மா தான் சொன்னார். ஜனங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி வேறொரு இடத்துக்கு போகிறதுனால தான் இப்படி சொல்லுவோமே என்று சொன்னாங்க. ஆனால் குடிரமான காய்ச்சல் வந்தது. கை கால்கள் அப்படியே நடுங்கிச்சு, சுருங்கி போயிடுச்சு. நல்ல உடம்பு, ஒரே நாளில் மெலிஞ்சு போனார். எலும்பு மட்டும் தெரிஞ்சது. 3ஆவது நாள் இறந்து போனார். உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு என்று சொல்லுகிறார். அப்படியானால்
நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை, நமக்கு செய்த நன்மையை ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறோம். மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கைப்பறிதை கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் மேல் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு என்று சொல்கிறார். பற்றியிரு என்று சொல்கிறார். பாருங்க. ஆமே. மோசே கையில் 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கொடுத்தார். வழி நடத்தினா 40 வருஷம் வழி நடத்தினா. சிறு பிள்ளையாக இருந்தவங்க 40 வருஷம் வரும்போது 40 வயசாக இருக்கும். 1 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போனவங்க 40 வருஷம் ஆகின பிறகு செய்யும் 40 வயசாக இருக்கும். 40 வயசு உள்ளவங்க 80 வயசாக இருக்கும். ஆனால் பாருங்க, அவங்க செருப்பு தேயலையா, அவங்க ட்ரெஸ்ஸு தேயலை. நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு, நல்ல இறைச்சியை கொடுத்தாரு. மோசையினுடைய கையில் ஒரு செங்கோலை கொடுத்தாரு. தண்ணீர் போய் ஒரு மலையிலே அந்த கோலை வைத்து அடிக்கும் பொழுது நீரூற்று வந்தது. அந்த ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், தாகத்தினுடைய தண்ணீரை கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன? யோசுவாவையோ பரத்த கரத்துக்குள்ளே அவன் அடங்கியிருக்கிறான். அவன் மோசே பாருங்க, அவன் அந்த கோலை வைத்திருந்த அவன் முறுமுறுத்ததுனால, அந்த ஜனங்களுக்குள்ளே முறுத்ததுனால அந்த கானான் தேசத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியலை. அவனோடு கூட இருந்தவரை, இந்த மோசையோடு கூட இருந்தவன் யோசுவா, அவன் கரத்துக்குள்ளே அடங்கி இருந்ததுனால, கடவுளுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்ததுனால யோசுவா கரத்துக்குள்ளே அந்த 40 லட்சம் பேர் வந்தாங்க. கானான் தேசத்தை சுதந்திரித்தான் யோசுவாவும் காலப்பும். இன்றைக்கி அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கொடுக்கப்பட்ட பணிகளை, கொடுக்கப்பட்ட கிருபையை, கொடுக்கப்பட்ட வேலையை, கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம சரியாக செய்யும் பொழுது, உண்மையும் உத்தமமாய் அவருடைய சமூகத்தில் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, அவர் சார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்து கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு என்று சொல்லுகிறார். மோசையை போல நம்ம நடந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவருக்கு பிரியமானவன் தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான். ஆனால் ஒரு முறுமுறுத்ததுனால அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியலை. அவனோடு கூட இருந்த யோசுவாவோ அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தான். ஆனால் மோசையோ தூரத்திலிருந்து தான் பார்க்க முடிஞ்சது தவிர அதை சுதந்திரித்து கொள்ள முடியலை. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் இந்த அற்புதத்தின் நீளமாக நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, எங்கேயோ ஒரு ஆலயத்திலேயோ சர்ச்சிலேயோ எங்கேயோ ஒரு பொது கூட்டத்திலேயோ எங்கேயோ ஒரு ஊழியர்களுடைய இடத்துல இருந்தோ நம்ம அற்புதத்தை அவர்கள் மூலமாகி அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் சாட்சி எங்கே சொல்லுவோம்? வேறொரு இடத்துல சாட்சி சொல்லுவோம். அப்படியா அல்ல. உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சுகத்தை எந்த இடத்துல அவனுக்கு விடுதலை கொடுத்தாரோ அந்த இடத்துல நீ சாட்சி உள்ளவனாக நீ சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தின் நிர்மூலமாக உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படி கூட கரா உன் மேல் இறங்கியிருக்கிறது, உன் மேல் இறங்கியிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். பாருங்க, ஆதியாகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு காண்பித்த தேசத்துக்கு அவன் கடந்து போகும் பொழுது
அவன் எண்ணத்தை எல்லாம் விட்டு அவனுடைய சொந்த பந்தங்கள், எண்ணங்கள், அவனுடைய தகப்பனாருடைய சொத்து பந்துகள் எல்லாவற்றை விட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்தி நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்விப்பேன் என்று சொல்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் ஆசீர்விப்பேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்விக்கிற தேவன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றியிரு என்று சொல்கிறார். பற்றியிரு என்று சொல்கிறார். வீட்டில் இருந்து கொண்டிருந்து போராட்டத்தோடு கூட இருக்கிறாயா? போராட்டத்தோடு கூட இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டுக்கு வந்து நான் உன்னை சுகமாக்குவேன். 100 அதிபதி இடத்துல சொன்னாரே, நான் வந்து உன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்குறேன். நான் வந்து அதே இயேசு உன் வீட்டுக்கு வரப்போகிறார். பேதுருடைய மாமி வீட்டுக்கு போன இயேசு, லாசர் மரியாள் மார்த்தாளுடைய இல்லத்துக்கு போன இயேசு, சீமோனுடைய மாமியினுடைய வீட்டுக்கு போன இயேசு உன் வீட்டுக்கு வரப்போகிறார். உன் வீட்டுக்கு வந்து உன்னை சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். வருஷமாக என்னுடைய உடம்புல, சரீரத்தில் தோல் நோயினாலே நான் பாதிக்கப்பட்டுக்கிறேனே, தோல் நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, இந்த தோல் நோய் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கிறோமோ, வீடுகளிலிருந்து கலங்கி நிற்கிறோமோ, வேலை பார்க்கிற இடத்துலேருந்து கலங்கி நிற்கிறோமோ, இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய தொழு நோயிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். உன்னை விடுவிக்கிறார். வருஷமாய் என் கால்கள் இருக்கிற புண்ணுகள் ஆடவே மாட்டேங்கிறது ஐயா. ஒரு இடத்துல புண்ணு வந்தால் மறு இடத்துக்கு 100 புண்ணு வந்துடுது. 1 புண்ணு 6 100 இடத்துக்கு வந்துடுது. புண்ணுனால நான் வேதனைப்படுகிறேன். 2 கால்கள் எனக்கு புண்ணு இருக்கிறது, 2 தொடைக்குள்ளே எனக்கு புண்ணு இருக்கிறது. உடம்பு முழுதும் சரங்குனால நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் யான்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயோ? ஒரு வீட்டுக்குள்ளே கலங்கி நிற்கிறாயோ? இன்னைக்கு தோல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனமே, இயேசு உன்னை தொடுகிறவர், உன்னை தொட்டு சுகமட்டுக்கிறவர் சொல்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி பற்றிக்கொள்ள. எங்கெங்கெல்லாமோ ஓடுறோம், எங்கெங்கெல்லாமோ நோயினால் மருத்துவத்தில் ஓடுறோம், ஊழியக்கார இடத்துல ஓடுறோம், எங்கெல்லாமோ ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பாதத்தில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் என்ன? நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புராகும் பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி நீ ஒப்புராகும் பொழுது, தொழி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, கல்லெடுப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் எல்லாம், என்னுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய் இருக்கிற உறுப்புகளை போல் இருக்கிறது ஐயா. என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, கை கால்கல்ல புண்ணுனால பாதிக்கப்படுகிறனே, கலங்கி நிற்கிறாயா? இன்னைக்கு இயேசு உன்னை தொடுகிறார். அவருடைய தழும்பு நாளை சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ பற்றிக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய யோசுவா டிவியிலே நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக அற்புத நேரம் நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு நீங்கள் பாருங்கள். அந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தெரிந்த குடும்பங்கள்,
உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையின் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, மகா கிருபை உள்ள தேவனே, அதிசயமான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவினுடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே, கடந்து போகட்டும்பா. அற்புதங்கள் கடந்து செல்லட்டும். உன் நடுவில் நின்று உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னீரே. கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவங்க, புத்தி நோய், இந்த மூளை காய்ச்சல்னால, சரீரத்தில் சரங்குனால, பலவிதமான எலும்பு பலவீனத்தோடு படுக்கையிலே இருக்கிறேனே, என்னால் எழுந்து நடக்க முடியலையே, எனக்கு காது கேட்கலையே, எனக்கு கண்ணு தெரியலையே, என் கைகள் சரியில்லையே, வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை கொடு, விடுதலை கொடு. ரீமி ஷக்கா லாமானா டுக்கா லாபாராவா. கஸ்தூரி, கஸ்தூரி, உன்னுடைய நெத்தி பகுதியில் ஒரு கட்டி இருக்கிறது. உன்னுடைய வலது கால் பாதத்தில் வீங்கி இருக்கிறது. இது 6 மாதங்களாக இப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கிற கஸ்தூரி, இயேசுனை தொடுகிறார், இயேசுனை தொடுகிறார். இயேசுனுடைய தழும்பினாலே நீ குணமாகிறாய். உன் நெத்தியில் இருக்கிற கட்டிகள் மாறுது, உன் கால் பாதத்தில் இருக்கிற வீக்கங்கள் மாறுகிறது. இயேசுனுடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறது. கஸ்தூரி, ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து, சோத்திரம் சொல்லே, சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லே. உம்முடைய பாதத்தில் கொடுக்குறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் உம்முடைய சுகத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து, ஆசீர்வித்து கொடும். இயேசுவின் நாமத்துகளை கொடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.